தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் அரசியலில் இருந்து விலகினார். அதிமுக பொதுச் செயலாளர் அரசியலில் இருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த சம்பவம் 1989ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் காலமானார். ஜானகி அம்மாள், ஜெயலலிதா என்று கட்சி இரண்டுபட்டது. தேர்தலில் இரண்டு அணிகளும் தனித்தனி சின்னங்களில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தன. தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்தது. அதிமுக மூத்த தலைவர்கள் பலர் கட்சியில் விட்டு விலகி இருந்தனர். எந்த கட்சியிலும் சாராமல் ஜெயலலிதா தலைமை ஏற்காமல் விலகி இருந்தனர். கட்சியை வலுப்படுத்த ஜெயலலிதா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் கட்சியில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அதிமுக மூத்த தலைவர்களை டம்மி பண்ணினார். பொறுப்பாளர்களை அடிக்கடி மாற்றினார். சசிகலாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார். இந்த சூழ்நிலையில் திடீரென ஒரு நாள் தான் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் பிளவுபட்டு கிடந்தது. அந்த இயக்கத்தை மீண்டும் ஒருங்கிணைத்து இரட்டலையை மீட்டு கொடுத்து விட்டேன். இனிமேல் கட்சி தொண்டர்கள் அதிமுகவை வழிநடத்தலும் தனக்கு அரசியலில் விருப்பமில்லை, அரசியலில் இருந்து விலகுவதாக செல்வி ஜெயலலிதா திடீரென அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக தொண்டர்கள் பலர் தீக்குளித்தனர். இந்த சூழ்நிலையில் 2 நாட்கள் கழித்து மீண்டும் செல்வி ஜெயலலிதா தொண்டர்களின் விருப்பத்தை அறிந்து தனது முடிவை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். மீண்டும் அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார். திமுக ஆட்சியை அகற்றப் போவதாக அறிவித்தார். செல்வி ஜெயலலிதா தான் அரசியலில் இருந்து விலகப் போவதாக அறிவித்தது நாடகம் என்பது பின்பு தெரிய வந்தது. பின்பு அடிக்கடி இந்த மாதிரி அரசியலில் இருந்து விலகப் போகிறேன் என்று அறிவித்தார். அவருடைய இந்த அறிவிப்புகள் எல்லாம் நாடகம் என்பதை தொண்டர்கள் புரிந்து கொண்டனர். 1989ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தது அப்போது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது.